ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இந்த பஞ்சபாண்டவர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் மகாபாரதம் ஒரு சின்ன முன்னோட்டமாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆதி பர்வத்தில் மகாபாரதம் சொல்லப்பட்ட இடம் எதுன்னா நைமிஷாரண்யம் அப்படிங்கிற புண்ணியஸ்தலம். அங்கே சௌனகர் அப்படிங்கிற ரிஷி தலைமையில் ஆயிரக்கணக்கான ரிஷிகள் யாகம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போது இதிகாசங்கள் புராணங்களை சொல்கிறதுல வல்லவரான சூத கோஸ்வாமி அங்கே வந்து சேர்றார். அவர் சொல்கிறார், வியாச மகரிஷி அருளிய புராணங்களை எல்லாமே நான் நல்லா படித்து தெரிஞ்சிருக்கேன், அது எல்லாமே உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மகரிஷிகள் தாராளமாக சொல்லுங்கள், இதை கேட்குறக்கு நாங்கள் பல காலம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சூத கோஸ்வாமி சொல்கிறத அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமாக கேட்குறாங்க. சூத கோஸ்வாமி சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஹஸ்தினாபுரத்தை சந்தனு அப்படிங்கிற சக்கரவர்த்தி ஆண்டுகிட்டு வர்றார். அவர் வந்து மிகச்சிறந்த முறையில் அந்த ஹஸ்தினாபுரத்தை ஆண்டு வர்றாரு. மிக மிக திறமை வாய்ந்தவர், பேரழகானவர். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் கங்கை நதிக்கரையோரமாக அவர் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு தேவலோக பெண் போல பேரழகிய ஒரு பெண்ணை பார்க்குறார். அந்த மாதிரி அந்த பெண்ணை பார்க்கும்போது அவகிட்ட போய், உன்னை திருமணம் செய்துக்க ஆசைப்படுறேன், நான் வந்து ஹஸ்தினாபுர சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது என்னை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கும்போது, சரி நான் திருமணம் செஞ்சுக்கிறேன், ஆனால் நான் வந்து என்ன செஞ்சாலும் நீங்கள் வந்து என்னை தடுக்கக்கூடாது, ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது, இதுக்கெல்லாம் சம்மதம், இந்த நிபந்தனைகளுக்கு சம்மதம்னா உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சந்தனு மகாராஜா அவள் மேலே இருந்த ஆசையினால், எந்த கேள்வியும் நான் கேட்க மாட்டேன், உன்னுடைய நிபந்தனைக்கு கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவளை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய இனிய இல்லறத்தால் முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது. அப்போது சந்தனு மகாராஜா அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. இந்த ஹஸ்தினாபுரத்துக்கு ஒரு இளவரசன் வந்தாச்சுன்ட்டு அவர் வந்து ஆனந்தத்தின் உச்சியில் இருக்கும்போது அந்த பெண் அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் கங்கையில் வீசுகிறாங்க. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். நாளை தொடரும்.